கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா ப்ரோமோ வந்துட்டு செம்ம மாசாக இருக்குது, கொஞ்சம் சேடாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா காலையில் அந்த அவங்க அப்பா வாங்கி கொடுத்த நகையெல்லாம் போட்டுட்டு அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. கார்த்தி வராங்க. என்னங்க ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னு கேட்க, ரெடி ஆகிட்டேன் கார்த்திக் சார், நான் ரொம்ப நல்லா இருக்கேடா, இந்த ஜுவல்ஸ்லாம் எனக்கு இந்த சாரிக்கு செட் ஆகுதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க, அஸ் யூஸ்வல் நம்ம கார்த்தி எப்பவும் போலயே சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தீபா சொல்கிறாங்க, எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் நெர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, எதை பற்றி யோசிக்காதீங்க, அது அப்பாவை பற்றின பாட்டுன்னு தானே சொன்னீங்க, உங்கள் அப்பாவை வந்துட்டு ஃபுல்லாக மனசில் நினச்சிட்டு நீங்கள் அந்த பாட்டை வந்துட்டு பாடுங்க, ஏன்னா அவரோட ஆசை இதானே அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு ஆமாம் சார், நான் வந்துட்டு எங்கள் அப்பா நினச்சதா இதை ஃபுல்லாக பாட போகிறேன், அந்த பாட்டை கேட்டதுமே என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, அந்த லைனில் வாசிக்கும் போதே எனக்கு அப்பா முகம் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்க, திடீர்னு வந்துட்டு கார்த்திக்கு ஒரு ஃபோன் வருது. மைதிலி தான் கால் பண்ணுறாங்க. கார்த்திக் தம்பி, இந்த மாதிரி மாமாவுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, ரொம்ப சீரியஸாக இருக்காரு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. தீபா என்னாச்சு சார், என்ன அர்ஜென்ட்டான ஒர்க்கு அப்படின்னு கேட்க, ஆமாங்க நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ரெக்கார்டிங் தேட்டருக்கு போயிருங்க, நான் வந்துட்டு அங்கே வந்துடுறேன், எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க்கு, நான் போயிட்டு உடனே உங்களுக்கு என்ன எதுன்னு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிடுறாங்க தீபா. கார்த்தி வந்துட்டு நெக்ஸ்ட்டு தீபாவோட அப்பா வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களே, அங்கே தான் போகிறாங்க. தீபா வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியலையே ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்காங்க. பட் தீபா கிட்ட உண்மையை சொல்லலை. அடுத்து வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு கேட்க, ஜானகி தான் சொல்கிறாங்க ஆல்ரெடியே இந்த பிரச்சனை இருந்துச்சு, நான் வந்துட்டு பார்ப்போன்னு சொன்னேன், அவர் தான் ஒரு 6 மாதம் தள்ளி போடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார், ஆனால் இப்போ இப்படி சீரியஸ் ஆகுன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை தம்பி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஜானகி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்ல, இல்லை தம்பி இருந்தாலும் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு தீபா ரெக்கார்டிங் தேட்டருக்கு போயிடுறாங்க. நம்ம மீனாட்சி வந்துட்டு ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்கிறாங்க. தீபா நீ வேணால் பாரு, இந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு சிரிக்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெக்கார்டிங் தேட்டரில் தான் காமிக்கிறாங்க. அங்கே போனதுமே தீபா ஓதோட நம்ம அப்பா கிட்ட பேசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. நம்ம மைதிலி தான் எடுத்து பேசுகிறாங்க. அண்ணி அப்பா இருக்காங்களா அப்படின்னு கேட்க, இந்தா நான் அத்தைக்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுமே ஜானகி பேசுகிறாங்க. நல்லா பாடணும் தீபா நீ அப்படின்னு சொல்ல, கார்த்தி வேற எங்கிட்டேருந்து வந்துட்டு நீங்கள் இதை பற்றி தீபா கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க, இதை பற்றி நம்ம அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக வந்துட்டு தீபா பாட மாட்டாங்க, அவங்க மைண்டு ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும், அப்புறம் அவங்களோட கெரியரே வந்துட்டு ஸ்பாயில் ஆகிடும், அவங்க வந்துட்டு நல்ல பாட்டு படிக்கட்டும், இவரோட ஆசையும் அதானே, அவங்க மகளை பெரிய சிங்கர் ஆக்கி காமிக்கணும் தான் இவரோட ஆசை, அந்த ஆசையை வந்துட்டு நிறைவேற்றட்டும் அப்படின்னு சொல்ல, டாக்டர் வந்துட்டு இவர் ரொம்ப சீரியஸாக இருக்காரு, அவரோட கஷ்டம் தான் பொழைக்கிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்கவுமே தீபா கஷ்டமாக இருந்துச்சு, நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கார்த்தி வந்துட்டு தீபா கிட்ட இதை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்கிறாங்க, அப்பாவுக்கு ஒரு முக்கியமான ஒர்க்குடா, உனக்காக வேண்டிக்கிறதுக்கு முருகன் கோயிலுக்கெல்லாம் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிம்மா நான் பாட்டு பாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு அங்கே பாடிட்டு இருக்காங்க. அது என்ன பாட்டுனா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம ஒருத்தங்க வந்துட்டு சாங்கை டிவியில் கேட்குறத விட அங்கே சிங்கர்ஸ் வந்துட்டு பாடுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்துட்டு தீபா கிட்ட எடுக்கிற சீன்ஸில் இந்த பாட்டு படிக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அது மாதிரியே வந்துட்டு நம்ம வாழ்க்கைக்கு கிடைச்ச வரம் வந்துட்டு அப்பா தான் நம்ம வாழ்க்கையோட வரமே, நமக்காண்டி வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரி சாங். ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு பைலட் ஆகுறதுக்கு அவங்க அப்பா வந்துட்டு ஃபுல்லாக உழைப்பை கொட்டுவார், ஆனால் கடைசியில் பைலட் ஆனதும் அவங்க அப்பா இறந்துருவார், அந்த சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியாமல், அதோட ஒரு வெளிப்பாடு தானே இந்த சாங்கும். தீபா வந்துட்டு பாடுறாங்க, அவங்க அப்பா சீரியஸாக இருக்காங்க, அந்த மாதிரி சாங் கொண்டு போயிருக்காங்க. ப்ரோமோ வந்துட்டு உண்மையாகவே நான் என்ஜாய் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த ப்ரோமோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க.